ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் 9th நீங்க வந்து மீன், மீடியன் அண்ட் மோட பத்தி படிச்சிருப்பீங்க. ஃபைன். இன்னைக்கு நம்ம வந்து மீன் இப்படி எடுக்கணும் அதை பார்ப்போம். இதுலயே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க குரூப் டேட்டா பத்தி படிச்சிருப்பீங்க. ஐ மீன் மீன் ஆஃப் குரூப் டேட்டா. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து குரூப் டேட்டால இருந்து இப்படி மீன் எடுக்கிறது அதுவும் பார்ப்போம். அண்ட் அகெயின் த கிவன் டேட்டா இஸ் அன்குரூப்டா இருந்தா அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மெத்தடை பார்த்துட்டு அந்த மெத்தடை வந்து இப்படி சப்சிக்வெண்ட் வேல வந்து நம்ம வந்து இன்னும் சிம்பிளர் வேல சால்வ் பண்ண முடியும் அதுவும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீன் ஆஃப் குரூப் டேட்டா. மீன் ஆஃப் குரூப் டேட்டானா நம்ம என்ன எழுதலாம்? இட் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் ஹோல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நைட்டு ஞாபகம் இருக்குதுங்களா? if the observations are x1, x2 dot till xn இருந்துச்சுன்னா and observation repeat ஆகுறதுக்கான frequency in the sense எத்தனை டைம் வந்து சேம் அப்சர்வேஷன் ரிப்பீட் ஆகுது. லேட் x1 வந்து f1 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, x2 வந்து f2 டைம்ஸ், லைக் தட் xn வந்து f1 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம என்ன எடுத்தோம்? அப்ப ஒரு அப்சர்வேஷன் வந்து லெட்ஸ் சே x1 வந்து f1 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம டோட்டல் சம் எவ்வளவு ஆகுது? இதோட வேல்யூ எவ்வளவு? f1 x1. புரியுதுங்களா இல்லையா? ஒரு டேட்டா வந்து f1 டைம் ரிப்பீட் ஆகுது. லெட்ஸ் சே ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு, லெட்ஸ் சே 37 5 தடவை ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? 5 டைம்ஸ் 37 டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேல்யூ ஆஃப் அப்சர்வேஷன் என்ன வரும்? 37 இன்டூ 5. கரெக்டுங்களா? ஸோ சேம் வே x1 டேட்டா வந்து f1 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னா ஸோ வேல்யூஸ் வந்து என்ன வரும்? f1 x1. சேம் x2 டேட்டா வந்து f2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா f2 x2. சேம் xn டேட்டா f1 டைம்ஸ் ரிப்பீட் ஆனிச்சுன்னா அப்போ fn xn. ஃபைன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன். ஸோ இங்க என்ன f1 x1 plus f2 x2 plus dot till fn xn whole divided by எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு? how many observations are there? 1 2 till n. கரெக்டா? so I will divide by f1 plus f2 plus dot till fn. so mean வந்து என்ன வந்துச்சு? x bar equal to f1 x1 plus f2 x2 dot till fn xn whole divided by f1 plus f2 plus dot till fn. புரியுதா? இல்ல ஏதாவது டவுட்? do you have any doubt here? so in short நான் எழுதணும்னா x bar equal to f1 x1 plus x2 x2. இந்த பாருங்க, summation symbol நம்ம யூஸ் பண்ணும். summation fn xn. what does it mean? இல்ல இந்த n வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? நான் ஒவ்வொருத்தரையும் 1 2 இங்க பாருங்க 1 2 இது மாதிரி அடுத்து 3 dot n இது மாதிரி நான் எழுதிட்டு இருக்க முடியாது. so what I can do is இது மாதிரி summation fn xn where n is equal to 1 to n. இல்ல நீங்க n இடத்துல i கூட புட் பண்ணிக்கோங்க. so I equal to 1 to n. புரியுதுங்களா? divided by summation of f5. I ranges from 1 to n. what does it mean? the summation எடுத்துட்டேன்னா அப்ப i இடத்துல 1 புட் பண்ணோம்னா f1 x1 plus again i வந்து என்ன கீழே எவ்வளவு இருக்கு? லோவர் பவுண்டரி எவ்வளவு இருக்கு? i equal to 1. அப்பர் பவுண்டரி எவ்வளவு? i equal to n. so i ranges from 1 to n. அப்ப i இடத்துல 1 2 3 நீங்க புட் பண்ணிட்டே போங்க till n. so f1 x1 f2 x2 f3 x3 dot till fn xn.
whole divided by இங்கேயும் F5 இடத்துல F1 plus F2 plus F3 dot dot till Fn. புரிஞ்சுதா இது? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா இது வரைக்கும்? இந்த கொஸ்டினை பாருங்க. Try to solve this question. A survey was conducted by a group of students as a part of their environment awareness program, in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. Find the mean number of plants per house. So, number of plants கொடுத்திருக்காங்க, number of houses கொடுத்திருக்காங்க. தெளிவா பாருங்க. இப்ப நான் பேசிக் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா? Sum of values of all observation by total number of observation. எத்தனை வீட்டை அப்சர்வ் பண்ணாங்கன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க 1, 2, 1, 5. எத்தனை டைம்ஸ் அந்த டேட்டா ரிப்பீட் ஆயிருக்கு? இந்த டேட்டா வந்து ஒரு வீட்டுல ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த டேட்டா வந்து 2 வீட்டுல ரிப்பீட் ஆயிருக்கு. புரியுதுங்களா இல்லையா? So if I draw the table, number of plants, number of houses, class mark என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். வந்து Fi into Xi. So number of plants வந்து 0 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 14. எத்தனை ஹவுஸ்ல இருக்கு? 1, 2, 1, 5, 6, 2 and 3. இங்க பாருங்க, கிளாஸ் மார்க் எப்படி எடுப்பீங்க? கிளாஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் பை 2. அப்பர் லிமிட் என்ன இருக்கு? 0, லோவர் லிமிட் 2. சாரி, அப்பர் லிமிட் 2, லோவர் லிமிட் 0. 0 plus 2 by 2 என்ன வரும்? 1. கரெக்ட், 1. அப்பர் லிமிட் 4, லோவர் லிமிட் 2. 4 plus 2 by 2 என்ன வரும்? 3. Upper limit 6, lower limit 4. 4 plus 6, 10. 10 by 2, 5. Upper limit 8, lower limit 6. 6 plus 8, 14 by 2, 7. Upper limit 10, lower limit 8. 8 plus 10, 18 by 2, 9. Upper limit 12, lower limit 10. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 22 by 2, 11. 14, 2. 26 by 2, 13. புரிஞ்சுதுங்களா? Fi into Xi. இங்க பாருங்க, இங்க இதுதான் வந்து Xi. புரியுதுங்களா? Sorry, this one is the Xi. And this one is Fi. So Fi into Xi என்ன வருது? 0, 1. 3 into 2, 6. 0 into 5, 5. 5 into 7, 35. 6 into 9, 54. 2 into 11, 22. 3 into 13, 39. If you add it, என்ன வரும்? 1 plus 6, 7. 7 plus 5, 12. 12 plus 15, 47. 47 plus 54, 101. 101 plus 22, 123 plus 39, 162. இதை ஆட் பண்ணா என்ன வருது? Xi ஆட் பண்ணா 20. சரிங்களா? ஸோ மீன் கண்டுபிடிக்கணும். மீனோட என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? மீன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா பாருங்க, summation of Fi Xi by summation of Fi. So summation of Fi Xi by summation of Fi. Summation of Fi Xi என்ன வருது? 162 by summation of Fi 20. எவ்வளோ? 8.1 plants. ஃபைன். நிறைய பேர் ஆன்சர் சொல்றீங்க, தெரிஞ்சா நல்ல விஷயம் தான். பட் பேசிக் சில ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுவாங்க. இது வந்து எல்லாமே நான் புக்கோட கணக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். பட் இதுலயே 3 மெத்தட் இருக்கு. சில நேரம் கேட்பாங்க, ஏன் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு. யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட். புரியுங்களா இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? டைரக்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, Fi into Xi பண்ணியிருக்கீங்க.
தட் இஸ் கால் குரூப் டேட்டா. இந்த பாருங்க, குரூப் டேட்டால வந்து x1, x2, x3 till xn கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க, f1, f2, f3 till fn கொடுப்பாங்க. நீங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இட் வில் பி x1 f1, or else you can write f1 x1, f2 x2, f3 x3 till fn xn. ஸோ ஃபைனலாக மீன் எடுக்க வந்து என்ன பண்ணுவீங்க, f1 x1 plus f2 x2 plus till fn xn whole divided by f1 plus f2 fn. டேரக்டா வேல்யூ கொடுத்தா இப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இன்கேஸ் இட் இஸ் அன் அன்குரூப் டேட்டா, அன்குரூப் டேட்டாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க, இஃப் இட் இஸ் அன் அன்குரூப் டேட்டா, லைக் இப்போ ஒரு கணக்கு சால்வ் பண்ணிருக்கீங்களா, அது வந்து அன்குரூப் டேட்டா. In such scenario, what you have to do is find class interval. புரியுதுங்களா? கிளாஸ் இன்டர்வல் நீங்க கண்டுபிடிக்கணும். கிளாஸ் இன்டர்வல்னா இந்த பாருங்க, இது மாதிரி ஒவ்வொரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. 2 to 4, 4 to 6 டைரக்ட் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? 6 to 8 ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல், ஃபைண்ட் கிளாஸ் இன்டர்வல் எப்படி எடுக்கணும், அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் பை 2. சரிங்களா? இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதுங்களா? இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து மீன். அதுல வந்து 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்ல குரூப் டேட்டானா சமேஷன் ஆஃப் fi xi பை summation of fi பண்ணுங்க. If it is an ungrouped data, then what you have to do is first find class interval. புரியுதுங்களா? கிளாஸ் இன்டர்வல் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. கிளாஸ் இன்டர்வல் வந்து இங்க xi, so x bar equal to summation of fi xi by summation of fi. புரிஞ்சுதா? இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதுங்களா? Do you have any doubt here till now? இதை சொல்றீங்க பிரதீக்ஷா. இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து அன்குரூப் டேட்டா கொடுத்தாங்க, அதை வந்து நம்ம குரூப்டா மாத்திருக்கோம். புரியுதுங்களா இல்லையா? என்சிஆர்டி புக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதை பாருங்க. ஐ மீன், in most of our real life situation, data is usually so large that to make a meaningful study, it needs to be condensed as group data. So we need to convert given group ungrouped data into group data and devise some method to find its mean. புரியுதுங்களா? நம்ம அதான் பண்ணியிருக்கோம், அன்குரூப் டேட்டா வந்து குரூப்டா பண்ணியிருக்கோம். அது இல்லாம இப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which method did you use for finding the mean and why? என்ன மெத்தட்? டைரக்ட் மெத்தட். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து டைரக்ட் மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன், வாங்க அடுத்த மெத்தட்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன? what is the next method? assumed mean method. ஒவ்வொரு மெத்தடுக்கு பின்னாடி நான் ரீசனும் சொல்றேன். அந்த ரீசனை புரிஞ்சுக்கோங்க. ஐ மீன், அப்பதான் நீங்க வந்து எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியும். ஒரஸ் நீங்க எந்த மெத்தட் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரதான் போகுது. கொஸ்டின் வந்து ரெண்டு டைப்ல கேட்கலாம். ஒன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுவாங்க இந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும்னு. தென் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ், நீங்க அந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் ஒன்னு மென்ஷன் பண்ணல, இட்ஸ் அப் டு யூ, நீங்க எந்த மெத்தட் வேணாலும் சால்வ் பண்ணுங்க. பட் த பாயிண்ட் இஸ், அந்த டைம்ல இது ஷார்ட்டா முடியும்னு. ஸோ எந்த மெத்தட்ல பண்ணா நம்ம ஷார்ட்டா முடியும்னா அதுக்கான ரீசன் இந்த கிளாஸ் நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரீசன், இப்போ எதுக்கு நம்ம அசியூம் மீன் மெத்தட்க்கு போறோம்னா, சில நேரம் த வேல்யூ ஆஃப் xi, இந்த இடத்துல பாருங்க, xi வந்து என்ன, இதுதானே இந்த வேல்யூ 1, 3, 5, 7, 9, 11, 13, இதெல்லாம் ஃபைன். சில நேரம் இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். லெட்ஸ் சே 23, 87, 90, இது மாதிரி பெருசா இருக்கலாம். சரிங்களா? அட் தி சேம் டைம் fi ஓட வேல்யூ, fi 1, 2, 1, இதெல்லாம் சின்ன வேல்யூ, லெஸ் தென் 10 இருக்கு. 15 வரைக்கும் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. நான் நினைச்சு பாருங்க, எக்ஸ்ஐல வந்து 23 இருக்கு, எஃப்ஐல வந்து 37 இருக்கு. ஸோ பெரிய பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எஃப்ஐ எக்ஸ்ஐயும் பெரிய வேல்யூ வரும். புரியுதுங்களா? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஐ அண்ட் எஃப்ஐ வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கும் அண்ட் டைமும் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ வேல்யூ ஆஃப் xi
and F5 are large. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம கால்குலேஷனை வந்து ஷார்ட்டா முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு மீன் அசியூம் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அசியூம்டு மீன் டினோட்டட் பை ஏ. சரிங்களா? இந்த அசியூம்டு மீனுக்கும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எக்ஸ்ஐக்கும் எவ்வளவு டீவியேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், எக்ஸ்ஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த எக்ஸ்ஐ எடுத்தோம்ல, கிளாஸ் மார்க்கிங் எடுத்து 1 3 5, இதுக்கும் நம்ம அசியூம் பண்ண மீனுக்கும் எவ்வளோ டிவியேஷன் நடக்குது. ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம கணக்கு சால்வ் பண்ணணும் இன்னும் டீட்டெயிலா புரியும். ஸோ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே அன்குரூப் டேட்டா கொடுத்துருக்காங்க, ஏ டு பி F1, B to C, C to D, D to E, dot dot, F2, F3, F4 goes on. Class mark இப்படி எடுப்போம், upper limit plus lower limit by 2. Fine. So இந்த இடத்துல that is x1, x2, x3, x4 dot dot till goes on. Deviation எவ்வளவு நடந்திருக்கு, எதுக்கு நான் டிவியேஷனுக்கு போறேன், எதுக்குன்னா எனக்கு xi and fi ஓட வேல்யூஸ் வந்து பெருசா இருக்கு. கரெக்டா? ஸோ இன் சச் கேஸ் டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ், இந்த பாருங்க மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு, n நம்பர் ஆஃப் டேட்டா. சரிங்களா? இஃப் n இஸ் ஆட், ஸோ மிட் டேர்ம்ல என்ன இருக்குதோ அதுதான் டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே அடுத்தது இருக்கு இ டு எஃப் F5 X5 இருக்கு, அவ்வளவுதான் இதோட டேட்டா முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன் சச் கேஸ் மிட் டேர்ம் என்ன இருக்கு, F3 X3. ஸோ ஐ வில் கன்சிடர் திஸ் X3 as A. புரியுதா இல்லையா? ஸோ மைனஸ் X3 நான் பண்ணுவேன், ஏன்னா அதான மிடிலா இருக்கு. இதுக்கு மேல பாருங்க 2 டேட்டா, கீழே 2 டேட்டா. புரிஞ்சுதா இல்லையா? இஃப் இட் இஸ் an ஈவன் நம்பர், ஈவன் என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் F2G, F6 இருக்கு, S6 வரும். கரெக்டா? இன் சச் கேஸ் யூ ஹாவ் டூ அசியூம்டு மீன். நீங்க வந்து X3யும் எடுக்கலாம், X4யும் எடுக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? ஐதர் X3 or X4 எடுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நீங்க என்ன அசியூம் பண்ணி எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. புரிஞ்சுதா இல்லையா? தென் ஃபைனலி யூ ஹாவ் டு ஃபைண்ட் F5DI. புரியுதா இல்லையா? ஸோ ஃபைனலி நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா சமேஷன் ஆஃப் F5DI பண்ணணும், summation of F5DI and summation of F5. So deviation mean என்ன வரும், F5DI by summation of F5. இது வந்து என்ன சொல்றது, mean of deviation. Point to be noted, சில நேரம் மீன் கேட்க மாட்டாங்க, மீன் ஆஃப் டிவியேஷன் தான் கேட்பாங்க. அந்த இடத்துல மீன் கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா இல்லையா? இது மீன் ஆஃப் டிவியேஷன். ஆக்சுவல் மீன் எப்படி வரும், x bar equal to a plus t bar, that is a plus summation of F5DI by summation of F5. புரிஞ்சுதா? Do you have any doubt till here? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நம்ம ஏன் டைரக்ட் மெத்தட் பண்ணணும், ஐ மீன் டைரக்ட் மெத்தட்லயே 2 குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டா நம்ம பார்த்தோம். ஃபைன். குரூப் டேட்டா வந்து கிளாஸ் 9th நம்ம சால்வ் பண்ணதுதான். அன்குரூப் டேட்டா நம்ம இப்போ பார்த்தோம். அன்குரூப் டேட்டாக்கு நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் இன்டர்வல் எடுத்தோம். கரெக்டுங்களா? ஃபார் அன்குரூப் டேட்டா we have found the class interval. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், அசியூம்டு மீன் மெத்தட். எதுக்கு அசியூம்டு மீன் மெத்தட் நம்ம போறோம், வேல்யூ ஆஃப் xi and fi பெருசா இருந்தா, லார்ஜா இருந்தா அந்த கேஸ்ல அசியூம்டு மீன் எடுக்கும். ஸோ மீன்லயே நடுவுல அதுலயும் ஆட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். மிட் டேர்ம்ஸ்ல மீன் என்ன இருக்குதோ அதை எடுத்துடலாம். இன்கேஸ் ஈவனா இருந்தால் 2 மீன் வரும். இட்ஸ் அப் டு யூ, நீங்க ஏதாவது ஒன்னு எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபைன்.
இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி wages of 50 workers of a factory. Find the mean daily wages of the worker of the factory by using the appropriate method. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? சொல்லுங்க, எப்படி சால்வ் பண்ணலாம்? கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? 500 to 520. Second one 520 to 540. Third one 540 to 560. Then 560 to 580. Then 580 to 600. எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? தட் இஸ் எத்தனை டைம் ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆகுது? F5, that is 12, 14, 8, 6, 10. பாருங்க, till now we have not decided நம்ம வந்து டைரக்ட் மெத்தடா இல்ல அஸ்யூமிங் மெத்தடா நமக்கு தெரியல. சரிங்களா, பார்க்கலாம். கிளாஸ் மார்க் xi எப்படி இருக்கும்? 520 பிளஸ் அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் பை 2 என்ன வரும்? 1020 by 2, 510. 540 plus 520, 1060. That will be 530. Here 550. இந்த இடத்துல 570. In this case 590. கரெக்டா? These are the class mark. இப்ப நீங்களே சொல்லுங்க, 12 into 510 மல்டிபிளிகேஷன் பெருசா போகுதா? மல்டிபிளிகேஷன் பெருசா போகுது. கரெக்டா? ஸோ டெஃபினெட்லி we will go for assumed bin method. assumed bin மெத்தட்ல இப்ப டோட்டலா எத்தனை டேட்டா இருக்கு? 1 2 3 4 5 ஆட் இருக்கு. ஸோ சென்ட்ரல் டேர்ம் என்ன இருக்கு? மிட்ல என்ன இருக்கு? இதுதானே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டீவியேஷன் எவ்வளவு? டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. நம்ம ஏ என்ன எடுத்தோம் இங்க? which one is the a? 550. so 510 minus 550 என்ன வரும்? minus 40. கரெக்டா? 530 minus 550 minus 20. 550 minus 550 0. எழுதிறேன், a equal to 550. so 570 minus 550 20. 590 minus 550 40. fine. நெக்ஸ்ட் என்ன எடுப்போம்? what is the next step? இங்க பாருங்க, என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிஐ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் fi into di. so fi into di. 12 into 40 minus 480. 14 into minus 20 280. 0. இந்த இடத்துல என்ன வரும்? 120. this case 400. சமேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? minus 760 plus 520 minus 240. so summation fi di minus 240. whereas summation of fi என்ன வருது? 12 plus 14 26. 26 plus 8 34. 34 plus 6 40. 40 plus 10 50. so a equal to நமக்கு பார்த்தது வந்து 550 d bar. d bar என்ன? fi di by summation of fi, that is minus 240 by 50. என்ன வரும்? 4.8 minus 4.8. ஃபைனலா x bar equal to a plus d bar. a எவ்வளவு எடுத்தோம்? 550 minus 4.8. 545.2 is the answer. Any doubt here? இத பாருங்க, இன்னொரு மெத்தட் இருக்கு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல அசியூம்டு மீன் மெத்தட்ல ஏதாவது நோட் பண்ணீங்களா? 40 20 20 40 ஏதாவது காமன் இருக்கா இதுல? you find any common here? some 0. apart from that எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் வந்து காமனா இருக்கு. கரெக்டா? there's a common factor. so step deviation மெத்தட்ல அந்த காமன் ஃபேக்டர் வச்சு தான் நம்ம கணக்கு சால்வ் பண்ண போறோம். ஸோ இன் திஸ் கேஸ் xi எடுப்போம். xi எடுத்ததுக்கு அப்புறம் என்ன? diயும் எடுக்கிறோம். கரெக்டா? பட் fi di பண்றதுக்கு பதிலா
அடுத்தது என்ன பண்றோம், ui எடுக்கிறோம். ui is nothing but xi minus a by h. h என்னன்னு நான் சொல்றேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து fi ui. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து சமேஷன் ஆஃப் fi ui அண்ட் summation of fi. So first வந்து u bar எடுக்கிறோம். u bar is nothing but summation of fi ui by summation of fi. So இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் deviation என்ன, கரெக்டா? deviation by h ஏன் பண்றேன்? h வந்து என்ன, class size. புரியுதுங்களா? h is nothing but a class size. class size வந்து பாருங்க, எல்லா இடத்துலையும் மைனஸ் பண்ணா காமனா வரும். ஓகே, என்சிஆர்ல ஒரு சம் இருக்கு, அதுல வந்து இன்டர்வல் வந்து சேமா இருக்காது. அதை நான் அப்புறம் சொல்றேன், அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க. பட் முக்காவாசி கேஸ்ல வந்து h வந்து கிளாஸ் சைஸ் வந்து காமனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, 20, 540 minus 520, 20, 560 minus 540, 20, 580 minus 560, 20, 600 minus 580, 20. புரியுதா இல்லையா? ஸோ கிளாஸ் சைஸ் வந்து இந்த இடத்துல 20. ஸோ ஃபைனலா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், a பிளஸ் h இன்டூ fi ui by summation of fi. இதே கணக்கு நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா, சேம் கணக்கு நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்கு, 500 to 520, 520 to 540, then 540 to 560, 560 to 580, 580 to 600. ஃபைன். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 12, 14, 8, 6 and 10. அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கணும், நெக்ஸ்ட் வேற என்ன கண்டுபிடிக்கணும், xi. xi எவ்வளோ, 510. அப்பர் லிமிட் எழுதிடுறேன், அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் by 2. So here 530, இந்த இடத்துல 550, 570, 580. deviation எடுக்கிறோம் equal to xi minus assumed mean. assumed mean நாம என்ன எடுக்கிறோம் இங்க 550. கவுண்ட் வந்து ஆட்ல இருக்கனால நமக்கு ஈஸியா இருக்கு, கரெக்டா? ஸோ இதுதான் வந்து a. ஸோ இந்த கேஸ்ல di என்ன வருது, -40, -20, 0, 20 and 40. நெக்ஸ்ட் என்ன எடுப்போம், ui. ui என்ன சொன்னா di minus di by h. h எவ்வளவு இங்க இந்த கொஸ்டின்ல, 20. ஸோ -2, -1, 0, 1, 2. நெக்ஸ்ட் என்ன, fi ui. fi ui 12 into -2, -24, 14 into -1, -14, 0, 6 into 1, 6, 10 into 2, 20. ஆட் பண்ணோம்னா என்ன வரும், -38. ஆட் பண்ண எவ்வளோ வருது, 26, -24, 2, -12. So summation of fi ui equal to -12. summation of fi எவ்வளோ வந்துச்சு அந்த கொஸ்டின்ல, 50. ஃபைன். x bar equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம், a plus h into fi ui by fi summation, fi ui by summation of fi. assumed mean எவ்வளோ எடுத்துருந்தோம், a வந்து பாருங்க 550. ஸோ 550 plus h வந்து எவ்வளோ இருந்துச்சு, 20 into fi ui -12 by 50. Cancelling this two. So 550 minus 24 by 5. 550 minus 4.8. 0.2. 545.2. Same answer வந்துச்சா இந்த இடத்துல பாருங்க, 545.2. Do you have any doubt till here? Jayadarshan,
பிரதீக்ஷா ஏதாவது டவுட் இருக்கா? கார்த்திகேயன் இந்த கணக்கு பாருங்க. The following distribution shows that daily pocket allowance of children of a locality. Sorry. The mean pocket allowance is rupees 18. Find the missing frequency F. So இங்கே class interval எழுதுங்க first. Class interval. அதுக்கப்புறம் frequency F5, that is number of children. Then class mark எடுக்கணும் xi, கரெக்டா? Then di equal to xi minus a. பார்க்கலாம். In case the data is large, அப்போ பார்த்துக்கலாம் இந்த மெத்தட். ஸோ 11 to 13 7 பேரு, 13 to 15 rupees 6 பேரு, 15 to 17 9 children, 19 to 21 F children, 21 to 23 5 children, 23 to 25 4 children. xi 24 by upper limit plus lower limit. Add பண்ணா 24 by 2 12, 13 plus 15 28 by 2 14, 15 plus 7 எவ்வளோ வரும்? 32 by 2 30 16, 19 plus 21 சாரி நடுவில் ஒரு டேட்டா மிஸ் பண்ணிட்டேன். 17 to 19 13 பேரு. ஸோ 17 plus 19 36 by 2 18, 19 plus 21 40 by 2 20, 21 plus 23 44 by 2 22, 23 plus 25 48 by 2 24. So even order 1 2 3 4 5 6 7 odd again. So நம்ம எதை எடுக்கலாம்? This one, correct? So A வந்து எவ்வளோ? So we are taking A equal to 18. So DI என்ன வரும்? XI 12 minus 18 minus 6, 14 minus 18 minus 4, 16 minus 18 minus 2, 18 minus 18 0, 20 minus 18 2 4 6. என்ன மெத்தட் பண்ணலாம் சொல்லுங்க? ஸ்டெப் டிவிஷன் போலாமா இல்ல அசியூம் டு மீனே போலாமா? ஈவன் டைரக்ட் மெத்தட் கூட ஈஸி தான். 7 into 12 ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ டிஐ எடுத்துட்டோம், நம்ம FI DI வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? FI into DI டசன்ட் மேட்டர். அவங்க மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். -42 -24 -18 0 2F 20 24 ஆட் பண்ணா என்ன வரும்? just to get cancel 20 18 2, so that is 2F minus 40. summation of F5 அது எவ்வளவு வருது? 44 plus F. So D bar is nothing but summation of F5 DI by F5. So 2F minus 40 by F plus 44. நமக்கு தேவை X bar. X bar equal to A plus D bar. A வந்து எவ்வளவு பார்த்தோம்? 18 plus 2F minus 40 by F plus 44. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? X மீன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. ஆமா, equal to 18 plus 2F minus 40 by F plus 44. So 18 minus 18 equal to 2F minus 40 by F plus 44. This will be 0. So 2F equal to 40. F ஓட வேல்யூ என்ன வருது? 40 by 2, that is 20. புரியுதா? Any doubt here? Do you have any doubt till now?
Try to solve this one. 30 women were examined in a hospital by a doctor, and the number of heartbeat per minute were recorded and summarized as follows. Find the mean heartbeat per minute for the women choosing a suitable method. First, a class interval எழுதுங்க. First, we have to write class interval. Then, frequency. அதுக்கப்புறம் class mark கண்டுபிடிக்கணும். Then we will decide direct method இல்ல step deviation or whatever. 65 to 68, number of women 2. 68 to 71, number of women 4. 71 to 74, number of women 3. 74 to 77, number of women 8. 77 to 80, number of women is 7. 80 to 83, number of women itna 4. 83 to 86, number of women is 2. Xi 65 plus 68 by 2. And our 66.5. 68 plus 71, 9, 139. 69.5. 71 plus 74, 145. So 72.5. 74 plus 77, 151. That is 75.5. 77 plus 80, 78.5. 80 plus 83, 81.5. 83 plus 86 in our 9, 169. Up 84.5. Numbers are too large. Up என்ன deviation கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு வருதுன்னு. எத்தனை கவுண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 7 இருக்கு. ஸோ இதை மீன் எடுத்துக்கலாம். ஃபைன், இதை மீன் வச்சுக்கலாம். ஸோ மீன் DI equal to XI minus 75.5 assumed mean. சரிங்களா? ஸோ 66.5 minus 75.5 என்ன வரும்? -9, இங்க -6, இந்த இடத்துல -3, 0, 3, 6, 9. என்ன சொல்றீங்க? FIDI போலாமா இல்ல FIUI போலாமா? வாட் எவர் யூ சே. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி சால்வ் பண்ணலாம். சொல்லுங்க. கரெக்ட், FIDI. சந்தோஷ். FIUI again you have to divide by, அது என்ன சொல்றது, கிளாஸ் சைஸ்ல இருந்து டிவைட் பண்ணணும். நம்பர்ஸ் ஆர் ஈஸி ரைட். FI and UI மல்டிப்ளை பண்ண நாம் 2 into -9 -18 4 6 are 24 3 3 9. என்ன நீங்க அப்படி பண்ணுங்க, சேம் வரும் பாருங்க. -18 -24 -9 0 21 24 18. If I add FIDI என்ன வருது? 18 get cancelled, 24 also get cancelled, 21 minus 9 12. FIUI என்ன வருது? Sorry, FI என்ன வருது? Summation of FI 2 plus 4 6 6 plus 3 9 9 plus 8 17 17 plus 7 24 24 plus 4 28 plus 2 30. So D bar equal to summation of FIDI by summation of FI 12 by 30. So 4 by 10, that is nothing but 0.4. X bar என்ன வரும்? A plus D bar. Assumed mean எவ்வளவு எடுத்தோம் நம்ம? 75.5 minus 0.4. So 75.1 is the answer. Sorry, plus பண்ணுங்க. Fine. Solve this question. In a retail market, fruit vendors were selling mangoes kept in packing boxes. These boxes contain varying number of mangoes. The following was the distribution of mangoes according to the number of boxes. Find the mean number of mangoes kept in a packing box. Which method of finding the mean did you choose? Again, class interval first எழுதுங்க. Then frequency, that is number of boxes. Then uncrypt data, அதனால class mark எடுப்போம் XI. Then we will decide direct step deviation இல்ல assume to be none. So 50 to 52,
52 to 53, 53 to 55, 56 to 58, 59 to 61, 64 to 64, 62 to 64, 15, 110, 135, 115, 25. இதை நோட் பண்ணீங்களா? இதை பாருங்க, இந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. 68 எண்ட், 68ல ஸ்டார்டிங், 71ல முடியுது, 71ல ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்க அந்த கனெக்டிவிட்டி இல்லை. சரிங்களா? we will discuss that later. Class mark எடுங்க. 50 plus 52 by 2, 51. 53 plus 55 by 2 என்ன வரும்? 108. So 54. 56 plus 58 by 2, 114. So 57. 59 plus 61, 120, that is 60. இது வந்து 63. கிளாஸ் மார்க் எடுத்தாச்சு. FI XI பெரிய நம்பர், ஸ்டெப் டிவிஷன் பார்க்கலாம். DI எத்தனைது? இங்க ஆட் கவுண்ட் இருக்கு. So we'll go for this assumed mean. So DI equal to XI minus A. 51 minus 57 minus 6 minus 3, 0. A வந்து என்ன? 57 தானே எடுத்தோம். So 3 and 6. Fine. ஒரு கணக்கு ஸ்டெப் டிவிஷன்லயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ UI போறேன். UI equal to DI by H. 3 எடுக்கிறேன் கிளாஸ் சைஸ். எதுக்கு நான் எடுக்கிறேன்னா, இங்க பாருங்க, 52 to 52 வருது, 53ல இருந்து 55 போகுது. கரெக்டா? ஸோ கிளாஸ் சைஸ் என்ன? ஜெனரலா 2. நான் இன்க்ரீஸ் 1 பண்ணிட்டேன். எதுக்குன்னா, ஸோ தட் கனெக்டிவிட்டி மெயின்டைன் ஆகுது. 50ல இருந்து 53, 53ல இருந்து 56, 56ல இருந்து 59. ஸோ 56ல இருந்து 59 எவ்வளவு வருது? கிளாஸ் சைஸ் 3 வருதா? ஸோ அதனால 3ஆல டிவைட் பண்ணா -2, -1, 0, 1 and 2. FIUI என்ன வரும்? 15 minus 2 minus 30 minus 110, 0, 115, 50. Sum பண்ணுங்க. FIUI. You will get this 165, 165, 135. It will be 25. Summation of FI equal to 400. So mean is equal to A plus H into FIUI by summation of FI. A எவ்வளோ எடுத்தோம்? 57 plus H வந்து 3, 25 by 400. If I cancel, எத்தனை டைம் போகும்? 16 time. So 57 plus 3 by 16, 57 plus 19, sorry, 0.19. So that will be 57.19 is the answer. Any doubt here? Yeah, I will explain. ஒரு நிமிஷம் assumed mean மெத்தட்லையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வருதுன்னு? X bar equal to A plus summation of FI DI by summation of FI. A எவ்வளோ எடுத்தோம்? 57 plus FI DI. FI DI என்ன வருது? 15 into -6 minus 90 plus 110 minus 3 minus 330. Then 135 into 0, 0 plus 345 plus 150 whole divided by 400. 57, 345, 150 add பண்ண என்ன வருது? 495 minus 330, 165, 90 plus 75 by 400, 3 by 60. So I will be getting 57 plus 0.19,
57.90. ஹரிணி நீங்க கேட்டிருந்தீங்களா எதுக்கு வந்து கிளாஸ் சைஸ் வந்து 3 எடுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க 50ல இருந்து 52 வரைக்கும் தான் ரேஞ்ச் இருக்கு சரிங்களா. தென் 52 நடுவுல வந்து 52ல இருந்து 53 வரைக்கும் ஒன்றும் கனெக்டிவிட்டி இல்லை. நம்ம ரைட். ஸோ அந்த கனெக்டிவிட்டியை நான் பிரீச் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் 50ல இருந்து 53 அசியூம் பண்ணிட்டேன். ஃபைன். 53ல இருந்து 56 அசியூம் பண்ணேன். 56ல இருந்து 59 தென் 59 டு 62 தென் 62 டு 64 சரிங்களா. அப்ப கிளாஸ் சைஸ் வந்து 3 தானே வருது. புரிஞ்சுதா இல்லையா? இப்பயும் புரியலன்னா இல்ல எனக்கு ஸ்டெப் டிவிஷன் மெத்தட்ல எச் இப்படி இதை கண்டுபிடிக்கணும்னு கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க அசியூமிங்க்கு வந்துருங்க. அதான் நான் வந்து இங்க ப்ரூவ் பண்றேன். இந்த பாருங்க திஸ் ஒன் இஸ் த ஸ்டெப் டிவிஷன். திஸ் ஒன் இஸ் த அசியூம்டு மீன். எங்க ரெண்டுத்துல என்ன பண்ணாலும் ஆன்சர் இஸ் சேம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The table shows the daily expenditure on food of 25 household in a locality. Daily expenditure data கொடுத்திருக்காங்க. Find the mean daily expenditure on food by a suitable method. எடுங்க first CI, then frequency FI, அதுக்கப்புறம் class mark எடுக்கலாம். Then we will decide 100 to 150 4, 150 to 200 5, 200 to 250 12, 250 to 300 ரெண்டு ஹவுஸ்ஹோல்ட்ல, 300 to 350 ரெண்டு ஹவுஸ்ஹோல்ட்ல. கிளாஸ் மார்க் என்ன வருது 250 by 2 125, 150 by 200 150 plus 200 350 by 2 175, 200 plus 250 450 225, 250 plus 300 550, 550 by 2 275, then 650 by 2 325. FI XI பண்ணா பெருசா போகுது கரெக்டா. ஸோ எத்தனை டேட்டா 5 டேட்டா ஆட் அசியூம்ட் மீன் எடுங்க. ஸோ deviation equal to xi minus a. a எவ்வளவு எடுக்கிறோம் 225. ஸோ xi 125 minus 225, 125 minus 225 na minus 100, 220 175 minus 225 minus 50, 0, 50 and 100. So FIDI என்ன வருது minus 400 minus 250 0 100 200 ஆட் பண்ணோம்னா FIDI ஆட் பண்ண என்ன வருது minus 650 plus 300. So minus 350. Summation of FI 4 plus 5 9, 9 plus 12 25. So A plus D bar. A plus D bar என்ன வரும் FIDI by FI. A எவ்வளவு எடுத்தோம் 225. 225 plus minus 350 by 25. 5 5 is 14. So 225 minus 14, 221 is the answer. புரியுதா? கரெக்ட் சஞ்சய். ஹரிணி கரெக்ட். So that's all for today. But எக்ஸைட் ஆகாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க. சயின்ஸ் அண்ட் சோஷியல் கிளாஸஸ் கிளைமேட் எப்படி இருக்கு கிளைமேட் ஈவன் தோ இட் இஸ் நாட் ரெய்னிங் வாட் ஐ ஃபீல் இஸ் உங்களுக்கு ஆன்கோயிங் ஸ்கூல் எக்ஸாம் போயிட்டு இருக்கு சரிங்களா. இந்த கோல்ட் சுச்சுவேஷன்ல நீங்க வந்து ஈவன் தோ இட் இஸ் நாட் ரெய்னிங் நீங்க வந்தாலுமே கஃப் அண்ட் கோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் இஃப் ஐ கண்டக்ட் போத் சயின்ஸ் அண்ட் சோஷியல் கிளாஸஸ் இன் ஆன்லைன், அதுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா? சரிங்களா.
ஸோ டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் கண்டக்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் கிளாஸஸ் ஆல்சோ ஆன்லைன். ஸோ டிராவலிங் டைம் மிச்சம் ஆயிரும். கோல்டு கிளைமேட், சரிங்களா? ப்ரொவைடட் இன்னொரு விஷயம், ஆஃப்லைன் இருந்தா இட் வில் டேக் கன்சியூம் டைம். ஆன்லைன் இருக்கும்போது அதே டைம் தான் இருக்கும். பட் ப்ரொவைடட் அந்த நோட்ஸ் தவிர்த்து நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். நோட்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் இது பண்ண உங்களால கூப்பிட்டேன்னா அன்னைக்கு நான் கொடுத்துடலாம். நோட் இஸ் நாட் அன் இஷ்யூ, சரிங்களா? ஸோ ஆன்லைன்ல நடத்துறோம்னா ஈவன் தோ வி கேன் டிஸ்கஸ், ஐ மீன் வி கேன் டிஸ்கஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்காக ஸோ டிஸ்கஸ் வித் யூர் பேரண்ட்ஸ். நான் குரூப்ல போல் போடுறேன். இஃப் யூ ஆர் ஓகே தென் வி ஆர் ரெடி டு கண்டக்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் கிளாஸஸ் ஆல்சோ ஆன்லைன் டு கவர் த ரிமைனிங் சாப்டர்ஸ். பயோல 2 சாப்டர்ஸ் இருக்கு, அண்ட் பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1, சோஷியல் ஐ திங்க் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி நம்ம முடிச்சிட்டோம். சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஸோ டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் லெட் மீ நோ. ஃபைன், பை. That's all for today. Hello students, hope you all are doing well in school exams. Kindly practice all these M2000 sums. Board exam க்கு இது ரொம்பவே important sums. If you have any doubt, please comment box ல post பண்ணுங்க, or you can contact us for any guidance. Please subscribe our YouTube channel and share it with your friends. Bye.